சின்னம் பறிபோன பிறகும் சீமான் எழுச்சி சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். சின்னம் போனது அவருக்கு கூடுதல் அட்வான்டேஜ். புதிய சின்னம் மைக் சின்னம் கிடைச்சது அவருக்கு ஒன் மோர் அட்வான்டேஜா தான் நான் பார்க்குறேன். வர்றது அவரும் திரும்ப ஆட்டோ கேட்டோம், தீப்பெட்டி கேட்டோம், படகு கேட்டோம், அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு அவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்ததாட்டு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 1% ஓட்டு தான் ஈரோடு கார்பரேஷனுக்குள்ள நாம் தமிழருக்கு கிடைச்சது. அதை பழனிக்குமார்னு தேர்தல் ஆணையர் மூலமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தினார். சீமான் மக்களை தேடி போறாங்க, மக்கள் சீமானை தேடி வராங்க. எந்த கூட்டத்திலேயும் யாருக்கும் காசு கொடுத்து சீமான் அந்த கூட்டத்தை வர வைக்கல. சீமானுக்கு பிரச்சார வலிமையால வாக்கு வங்கி கூடும். அது விவசாய சின்னமா இருந்தாலும் சரி, மைக் சின்னமா இருந்தாலும் சரி, தீப்பெட்டி சின்னமா இருந்தாலும் சரி, என்ன சின்னமா இருந்தாலும் சரி. சீமானுக்கு யாரை வீழ்த்த வேண்டும்? அவருடைய டார்கெட் யாரு? வேலுப்பிள்ளை பிரபாகரனா தமிழின தலைவர்னா நிறுவனம்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா யாரு தமிழின நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எனக்கு மாறுபாடுகள் உண்டு, நான் அதுல மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுனால அவருக்கு கருத்து யாரு இதா சொல்றாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிறது தான் சீமானுக்கு லாபம். அதனால ஸ்டாலினே எனக்கு எடப்பாடி போட்டின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. எடப்பாடி எல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்க. ஸ்டாலினுக்கு எதிரி கட்சிகள் இல்லை, இப்போ அதுதான் சீமானுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுங்க. அதே சீமானுக்கு அட்வான்டேஜாக இருக்கணும். சீமான் ஒரு ஃபேண்டசியா இருக்கிறாரு, நல்ல வித்தியாசமா பேசுறாரு, என்டர்டெயின் பண்றாரு, வித்தியாசமான கேண்டிடேட்களை போட்டிருக்காரு. இது மக்கள் பார்வையில படுது. 3வது இடம் பாஜக அணிக்கா சீமான்? 3வது இடம் பாஜக அணி தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாமக இருக்காங்க, பாஜக இருக்காங்க, பன்னீர் தினகரன் இருக்காங்கனால அவங்களும் 3வது அணிக்கு மோடி பிரதமருங்கிறதுனால அவங்க தெளிவா தான் இருப்பாங்க. ரெட்டலிக்கு மதிப்பு என்னதான் குறைஞ்சு போதில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு 18-20% ரெட்டலிக்கு மரியாதை இருக்குல்ல. 18% வரை அதிமுக அணி வரலாம். அதை 15க்கு ஆக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. சின்னம் கிடைக்கவில்லை, சீமான் எழுச்சி சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். சீமானுக்கு சின்னம் கிடைக்கவில்லை. நீங்க பல பேட்டிகள்ல தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, அவர் தொடர்ந்து வளர்ந்துட்டு வந்திருக்கிறாரு. 1%, 5%, 7%, இந்த தடவை டபுள் டிஜிட் போயிடுவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா சின்னம் கிடைக்காததுனால அவர் தோண்டு போயிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் அவருடைய பேச்சில் தெரியுது. அவர் நம்பிக்கை காமிச்சாலும் கூட மிக நம்பிக்கையோட அந்த சின்னம் கிடைக்கும் அப்படின்னு. சின்னம் பறிபோன பிறகும் சீமான் எழுச்சி சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். சின்னம் போனது அவருக்கு கூடுதல் அட்வான்டேஜ். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அவர் ஜம்ப் ஆகுறாரு. சின்னத்தை அவருக்கு கிடைக்காம புதிய சின்னம் மைக் சின்னம் கிடைச்சது அவருக்கு ஒன் மோர் அட்வான்டேஜா தான் நான் பார்க்குறேன். எப்படி அது சொல்றீங்க? அதாவது அந்த சின்னத்தை மையமா வச்சு சீமான் சென்ட்ரிக்கா நிறைய அளவுக்கு விளம்பரங்கள் கிடைச்சி. பொதுவாக சீமானாலே கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தலைவர். 4 முனை போட்டினே பலரும் சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் சீமான் நல்ல ஓட்டு வந்துட்டாங்கன்னா மும்முனை போட்டின்னு சொன்னவங்கலாம் அதுக்கப்புறம் நாங்க தப்பா சொல்லிட்டுன்னு ஒத்துக்குவாங்களா? தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஒரு லீடர் அந்த சின்ன மையமா வச்சு அது சம்பந்தமா வாத பிரதிவாதங்கள், அது சம்பந்தமான பேச்சுகள், இதெல்லாம் வர்றது. அவரும் திரும்ப ஆட்டோ கேட்டோம், தீப்பெட்டி கேட்டோம், படகு கேட்டோம், அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு அவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்ததாட்டு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது மக்கள் மத்தியில் சென்றடையுது. அதை பொதுவாக நான் ஒரு அரசியல் விமர்சகரா சீமானு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண மாட்டேன். சீமானுக்கு மெரிட்டையோ டிமெரிட்டையோ ஐடியாலஜிகளோட என்னோட டிஃபரன்ஸையோ நான் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மற்றவங்களும் இன்னைக்கு அந்த சின்ன விஷயமா இந்தியா டுடே மணினாலும் சரி, தம்பி லட்சுமணனாலும் சரி, பலரும் சின்ன விஷயம் சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்கிறத பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்குன்னா ஷுவர்லி அது மைக் சின்னம் அவங்களுக்கு ப்ளஸ் தான். அம்பேத்கரின் மைக்கு, தேவரின் மைக்கு, காமராஜுக்கு மைக்கு, காயிதே மில்லத்துக்கு மைக்கு, தென் ஷேகுவாராவை பிடிச்ச மைக்கு, இப்படி அவங்க பற்பல தலைவர்களை முன்னிறுத்தி இவங்கெல்லாம் பிடிச்ச மைக்குங்கிற மாதிரி அதை கொண்டு போறது. அந்த சிம்பலை எளிதாட்டே கொண்டு போறாங்க. இருந்தாலும் கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த சின்னத்தில் போட்டுட்டு வந்ததுனால அது இல்லையோ அப்படிங்கிற மக்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்படாது. சீமான் 2 தடவை தான் விவசாய சின்னத்துல நின்று இருக்காரு. ஒருக்கா 4, ஒருக்கா 7 எடுத்திருக்காரு. நான் திரும்ப சொல்றது அதுதான். சீமானுக்கு பிரச்சாரம் இல்லாம ஈரோடு கிழக்குல சீமான் நிற்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 1% ஓட்டு தான் ஈரோடு கார்பரேஷனுக்குள்ள நாம் தமிழருக்கு கிடைச்சது. அதை பழனிக்குமார்னு தேர்தல் ஆணையர் மூலமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தினார். திராவிடத்துக்கு எதிராக வந்த தமிழ் தேசியத்துக்கு நிலைமையை பார்த்தியா தம்பி, தமிழக மக்கள் எம்ஜிஆர் கொடுத்த தீர்ப்பை பார்த்தாயா, 2-2ன்னு 80 பார்லிமெண்ட்ல தோத்ததும் கலைஞர் ஒரு போஸ்டர் அடிச்சார்ல எம்ஜிஆர் கிண்டல் பண்ணி. அதே மாதிரி ஸ்டாலின்
உண்மைதான், பொய் சொல்லல, கலைஞரும் பொய் சொல்லல, ஸ்டாலினும் பொய் சொல்லல. பழனிக்குமார்னு அவங்க தேர்தல் ஆணையர் வச்சு 1% ஓட்டு தான் சீமானுக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாங்க. தினகரனுக்கு அதோட ஜாஸ்தி, மற்ற தலைவர்கள் எல்லாத்துக்குமே அதோட ஜாஸ்தி. காரணம், கொரோனா அதுல சீமான் பிரச்சாரத்துக்கு போகல. டைரக்ட் எலெக்ஷன் வச்சிருந்தாருன்னா சீமான் நிறைய கார்பரேஷன்ல பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் மேயரா போட்டு இவங்களுக்கான கட்சி இதுன்னு பெரிய அளவில் அதை ஹைலைட் பண்ணியிருப்பாரு. அதையும் இன்டைரக்ட் எலெக்ஷனா ஸ்டாலின் பண்ணிட்டாரு. ஏன்னா சீமான் அந்த மாதிரி எல்லா கார்பரேஷனுக்கும் டைரக்டா பறையர் மேயர், இது தேவேந்திர குல வேளாளர் மேயர், முஸ்லீம் மேயர், கிறிஸ்டின் மேயர், முத்தரையர் மேயர்னு அவர் வாங்கி அடிச்சு இந்த காஸ்ட்களை கன்சால்டேட் பண்ணுவார். இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு டைரக்ட் எலெக்ஷன் அடிச்சு இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்துட்டார். எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு கொரோனா பீரியட்ல சீமான் பிரச்சாரத்துக்கு போல. ஈரோடு கிழக்குல 1% தான் சீமானு கிடைச்சு, சீமானோட மற்ற பல கட்சிகள் மேல போயிட்டு. தினகரனுக்கெல்லாம் திருச்சியில கார்பரேஷன்ல கவுன்சிலர் கிடைச்சாங்க, அவர் தானே கேண்டிடேட்டே இருக்கிறார். சென்னையில கவுன்சிலர் கிடைச்சாங்க. அப்ப அமைப்பு பலம் உள்ள தினகரன் வந்து நாம் தமிழர் கட்சியோட அமமுக பெரிய கட்சிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதை ஸ்டாலின் வந்து வெளிப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனா, நம்ம விமர்சனம் பண்ணாலும் லோக்கல் லீடர் யார், சி வி சண்முகம், விமர்சனம் பண்ணுவேன், ஓங்கி அடிப்பேன், அது வேற விஷயம். நியாயம் இருந்தா நம்ம விடுறது கிடையாது. அம்பேத்கர் பண்ணிதான், ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் சைட், யூ நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் வியூ, செட்டில் யூ இந்த வார் தான் சி வி சண்முகம். பட் சி வி சண்முகம் வந்து லோக்கலா நல்ல ஓட்டு எடுத்திருந்தார் விழுப்புரத்துல. அதை வெளிப்படுத்தல கிராமப்புற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல, இதை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் 6.3% ஒரு காசு கொடுக்காம ஒரு பிரச்சாரத்தால கொண்டு போயிட்டாரு. அது அந்த எலெக்ஷனை வந்து ஓபிஎஸ் நீக்கினதுனால முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக போகக்கூடிய அளவுக்கு ஹோல் தமிழ்நாடு சென்றிக்கு அதை பண்ணாரு. கலைஞரோட வெற்றியை வந்து 69 வெற்றியை வந்து தமிழகத்தின் சாபக்கேடுனார். அது சமூக நீதி புரட்சி. ஏன் கருத்து? நெடுஞ்செழியன் தோல்வி தமிழகத்தின் தோல்வின்னு சொன்னார். நெடுஞ்செழியன் தோத்தது நல்லதுங்கிறது ஏன் கருத்து? நம்ம ஏன் கருத்தையும் சொல்லணும். பட் அவரு இந்த பொலிட்டிக்ஸை பண்ணாரு. சோ 6.3% வாக்கு அங்க எடுத்தாரு. செங்குந்தர்கள், அவங்க போர் துறையில கைகோளர்கள், அதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தான் அதை பண்ணாரு. கைகோளர்கள் செங்குந்தர்களை பற்றி அவர் பேசினாருன்னா ஈரோடு கிழக்குக்காக இல்ல, தமிழ்நாட்டுக்காக தான் பேசினாரு. அப்போ அவருக்கு பிரச்சாரம் வந்து 6.3% கொண்டு போயிட்டு, ஆக அதே விவசாய சின்னம் தான். உள்ளாட்சி தேர்தலில் 1%, அதே விவசாய சின்னம் தான். சீமான் பிரச்சாரத்துல 6.3%. அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன், 30% ஓட்டு எடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி, கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை இருந்தும் 65% எடுத்தும் 2000 ரூபாய் கொடுத்தும் 5% ஓட்டு டவுன். இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா 38% வாக்கெடுத்த அதிமுக அணி அங்க வந்து 25% குறைஞ்சிடுச்சு. பாஜகவும் கூட இருந்தாங்க, அண்ணாமலையும் பவர்ஃபுல்லா இருந்தாரு. அவங்களுக்கு 2 பாஜகவோட நார்த் இந்தியன் வார்டில் தான் மெஜாரிட்டியே கிடைச்சது. அப்போ பாஜகவும் ஒரு 5% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, கொங்கு வேளாளர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னா 20 கீழே ரொம்ப மோசமா போயிருவார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா சீமான் வந்து காசு கொடுக்காம 6.3 அங்க மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா, சீமான் வந்து தன்னோட ஈர்ப்பு சக்தியால பிரச்சார வலிமையால எடப்பாடி பழனிசாமிய மக்களவை தேர்தலில் பலகீனப்படுத்துவார்னு நான் தரவின் அடிப்படையில் ஆணித்தரமா சொன்னேன். இன்னைக்கும் சீமான் மக்களை தேடி போறாங்க, மக்கள் சீமான தேடி வராங்க. எந்த கூட்டத்திலேயும் யாருக்கும் காசு கொடுத்து சீமான் அந்த கூட்டத்தை வர வைக்கல. பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கு. எடப்பாடி அவங்க கேண்டிடேட் இவரு பசிலையானாலும் சரி, சரவணனாலும் சரி, திருநெல்வேலி கேண்டிடேட்னாலும் சரி, தூத்துக்குடி கேண்டிடேட்னாலும் சரி, ஆட்களை கூட்டி வண்டி வச்சு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து ஆட்களை திரட்டி வச்சு பேசுறாரு. இதான் உண்மை. ஐபிக்கு தெரியும், ஸ்டேட் சிஐடி இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். ஆனா அரசியல் விமர்சனம் சொல்லவங்களுக்கு அது தெரியாது. தெரிஞ்சால் தெரியாது பெரும்பால. இதெல்லாம் உள்ள இன்டெப்தா பார்த்தாதான் தெரியும். சோ சீமான் அந்த ஈர்ப்பு வந்து சீமானுக்கு இருக்குது. இன்னும் இன்டெப்தா வர வர இன்னும் அவர் வாங்கி அடிக்க அந்த கூட்டமும் அந்த ஆர்ப்பரிப்பும் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா சீமானுக்கு பிரச்சார வலிமையால வாக்கு வங்கி கூடும். அது விவசாய சின்னமா இருந்தாலும் சரி, மைக் சின்னமா இருந்தாலும் சரி, தீப்பெட்டி சின்னமா இருந்தாலும் சரி, என்ன சின்னமா இருந்தாலும் சரி, அது கூடும். இப்ப மைக் சின்னம் அவங்களுக்கு என்ன பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸான சின்னம் தான் சொன்னேன். கண்டிப்பா அது பிளஸ்ஸான சின்னம் தான். நான் அதுல வந்து எனக்கு இது தோணல. உடனே நான் தம்பி சாட்டை துரைமுருகன், தம்பி இடுமாவனம், கார்த்திக், ஹுமாயூன், இவங்களை மையமா வச்சுதான், இசை மதிவாணன், இந்த தம்பிகளை மையமா வச்சுதான் இவங்க மக்கள் மத்தியில பாப்புலர் ஆனது. சினிமால நடிச்சில்ல, மைக் முன்னாடி பேசின்னு இந்த 4-5 தம்பி, காளியம்மாள், இவங்களெல்லாம் மையமா வச்சுதான் நான் பேசினேன். அவங்க டக்குன்னு அம்பேத்கர், காமராஜ், அண்ணா பெரியாருன்னு அவங்க மைக்குன்னு கொண்டு போயிட்டாங்க. அதுவும் மக்கள் மத்தியில ரீச் ஆகும். சீமானுக்கு யாரை வீழ்த்த வேண்டும், அவருடைய டார்கெட் யாரு தெளிவா சொல்லிட்டாரு அவரு. அந்த இடத்துல சீமான் நம்ம கருத்து தான் சீமான் கருத்தா இருக்குது. அவர் வந்து
பெரியார் ஒழிக என் நோக்கம் இல்ல, பிரபாகரன் வாழ்க்கத்தான் என் நோக்கம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவனா நிறுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கூட்டத்தில். வேலுப்பிள்ளை பிரபாகரனால தான் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தான் நான் நிற்கிறதே ஆனஸ்டா அவரு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாருன்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரனா தமிழின தலைவனா நிறுவனு அவர் சொல்றாரு. அப்படின்னா யாரு தமிழின நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல எனக்கு மாறுபாடுகள் உண்டு, நான் அதுல மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுனால அவருக்கு கருத்து யாரு இதா சொல்றாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த ஒரு கடுமையான போட்டி இருக்கு இந்த தேர்தலில். ஏன்னா 4 முனை போட்டி. முக்கியமா திமுகவுக்கு எதிராக கடந்த முறை அதிமுக பாஜக சேர்ந்து நின்னாங்க. அப்போ ஒரு சாய்ஸா மக்கள் நீதி மையம், சீமான், கமல்ஹாசன், சீமான் இது இருந்தது. இப்போ கமல்ஹாசனும் திமுக பக்கம் இருக்காரு, அந்த அணி பிரிஞ்சிருக்கு. சீமானுக்கு எந்த ஒரு ரோல் கிடைக்கும்? ஏன்னா இப்போ சீமானுக்கு ரோலே திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிறதா ரோல். சீமானுக்கு 1-2 தொகுதியை தவிர இல்ல 2-3 தொகுதியை தவிர திமுக அணிக்கு போட்டியே இல்லைங்கிறதா ரோல். அப்போ திமுக அணிக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லும் போது திமுக அணிக்கு இலவசமா குவிஞ்ச கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஒரு பகுதி காங்கிரஸ் பிளஸ் ஸ்டாலின்ங்கிறதை மீறி சீமான் கல்லறை தோட்டங்கள்ல தலித் கிறிஸ்தவர்களுக்கு நியாயம் இல்லைன்னு அறிக்கை விட்டவர். சோ அப்போ அந்த தலித் கிறிஸ்தவர்கள் நம்மளோட இந்து சொசைட்டில உள்ள காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி உள்ள காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை சீமான் தான் பேசுறாரு. இந்த கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்களில் உள்ள தவறுகளுக்கு அவர் தான் குரல் கொடுக்கிறாரு எண்ணத்துல சீமான் மேல அவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு தொடர்ந்து சீமான் தான் குரல் கொடுக்கிறாருங்கிறதுல முஸ்லீம்களை பாசிட்டிவா இருப்பாங்க. பழனி பாபாவை பெரிய தலைவராட்டு அவர் முன்னிறுத்தது முஸ்லீம் இளைஞர்கள் அவர்கிட்ட பாசிட்டிவா இருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் எண்ணம் சீமான் மேல இருந்தாலும் RSS ஜெயித்திரும், பாஜக ஜெயித்திருங்கிறதுல அவங்க திமுக காங்கிரஸ் தான் ஓட்டை கொண்டு குவிப்பாங்க, நெகட்டிவ் ஓட்டாட்டு. அப்ப சீமான் நீங்க ஏன் உங்க பிரதிநிதித்துவத்தை விட்டுக்கிட்டு அதிகாரத்தை விட்டுக்கிட்டு இலவச ஓட்டா போடுறீங்கிற கேட்டு தஞ்சாவூர்ல ஹுமாயூன், அரக்கோணத்துல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு, இங்க ராமநாதபுரத்துல கிறிஸ்டின் கேண்டிடேட்டு, கன்னியாகுமரியில கிறிஸ்டின் கேண்டிடேட்டுன்னு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் அவரு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலை கன்னியாகுமரி தவிர எந்த தொகுதியிலையும் நமக்கு பாஜக த்ரெட் இல்லைன்னு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நினைச்சாங்கன்னா ஒரு பகுதி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல ஸ்டாலின் இருந்து சீமான்ட்ட போற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தர்மபுரி தவிர எந்த இடத்துலயும் நமக்கு இவங்க பாமக த்ரெட் இல்லைன்னு பறையர்கள் நினைச்சாங்கன்னா அவங்க ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, நீ தமிழன் நினைச்சா அந்த ஓட்டு எனக்கு போடு அல்லது உன் ஓட்டு எனக்கு தீட்டு, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொன்னேன். இப்படி சீமான் அந்த மக்களுக்கான எல்லா இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாள், அம்பேத்கரை பெரிய அளவுல பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள தலைவர், அம்பேத்கரை பெரிய அளவில் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள தலைவர். இந்த இடத்துல இன்னொன்னு நான் சுட்டி காட்ட காணப்பட்டிருக்கேன், இந்திய அளவில் மோடி தான். ஸோ இதெல்லாம் சீமானுக்கு பறையர் சமூகத்தில இருந்து பறையர் எழுச்சிக்கு சீமான் வளர்ந்தாருன்னா நம்மளும் எம்பவர் ஆகும், சீமானையும் வளர்த்து விடுவோம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பாமக தோக்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் தர்மபுரி தவிர வேற எங்கேயும் இல்லைன்னு சீமானுக்கு அந்த வாக்குகள் வரலாம். இதுதான் அந்த ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிறது தான் சீமானுக்கு லாபம். அதனால ஸ்டாலினே எனக்கு எடப்பாடி போட்டின்னு சொன்னாலும் சொல்லுவாரு, எடப்பாடி எல்லாம் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்க, ஸ்டாலின் அணியோட நிற்காரு, அதிகாரத்தோட இருக்காரு, கமல்ஹாசன் கூட நிற்கிறாரு, எடப்பாடி அணியை இழந்து நிற்காரு, ஈர்ப்பு சக்தியெல்லாம் நிற்கிறாரு, சமநிதியை சூறையாடிட்டு நிற்கிறாரு. பட் தூரத்துல எடப்பாடி தான் 2வது இருக்காரு. ஆனால் நீங்கள் பல சமூகங்களை பற்றி சொன்னீங்க, ஏன் சீமானுக்கு அவர்கள் போக வேண்டும் அப்படின்னு. அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக பல தலைவர் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பறையர் கம்யூனிட்டி பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்க ஏன் வண்டியர் ஒன்றும் பெரிய திரட்டு இல்லை தருமபுரி தவிர அப்படின்னா மற்ற இடங்களில் ஏன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது விசிக யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் போகிறது, இல்லை குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அதிமுக பக்கம் போகிறது, அப்படித்தானே டிசைட் பண்ணுவாங்க. எதுக்கு சீமானுக்கு வரணும்? அதிமுக வன்னியர் கட்சியா இருக்காங்க, வட தமிழகத்துல அதிமுக வன்னியர் கட்சியா, கூட்டணி இல்லையே, வன்னியர் கட்சியா தான் இருக்காது. ஏன்னா எனக்கே பறையர் சமூக இளைஞர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு வாரிசு அரசியலை பற்றி கூட கவலை இல்லை சார், உதயநிதி எல்லாம் நாங்க எதுக்கல்ல, அதிமுக பலம் பெற்றனா அவங்க தான் வருவாங்க, எங்களை பாமகவோட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க சிவி சண்முகம்லாம் என்கிட்டே நிறைய பறையர் சமூக இளைஞர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க. இன்னும் என்கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நான் மக்கள் உணர்வை தெரிஞ்சுதான் பேசுறேன், சும்மா இஷ்டம் போல வாய்க்கு வந்ததை அடிச்சு விடல. கண்டிப்பா இது அந்த உணர்வு இருக்கு, செங்குந்தர்கள்ட்ட பெரிய அளவில் இருக்கு. ஸோ ஜெயலலிதா காலத்து அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கிற அதிமுக வேற. மறுபடியும் நீங்க சொல்லணும், நீங்க அங்கே இருக்கிறவர் தலைவராக இருக்கிறவர் கொங்கு வேள சமூகத்தை சேர்ந்தவர், ஆனா நீங்க வன்னியர் கட்சி அப்படின்னு பிராண்ட் பண்றீங்க, என்ன காரணம்? இந்த பகுதியில் வன்னியர்கள் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க
குறிப்பா எனக்குள்ள கோபம் அந்த சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய வண்ணார் நாபிதர் குயவர் போயர் ஒட்டர் வலையர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் கோவை செட்டியார் இந்த சமூகங்களோட உணர்வை மதிக்காம இவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு சி.வி. சண்முகம், ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனிசாமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி கும்மி அடிச்சு ஒரு இடஒதுக்கீடு பண்ணாங்க. நான் சொன்னேன் அதை கேட்கல அவங்க. சபல்டன் காஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நடராஜன் முயற்சி பண்ணாரு, ஜெயலலிதா மேயர் கேட்கல, இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு செய்யுங்க. இந்த கம்யூனிட்டிக்கு எந்த எம்பிபிஎஸ் இடம் வந்திருக்கு, அம்பாசங்கர் இவங்களுக்கு இவ்வளவு பாப்புலேஷன் சொல்றாங்க, 12% இந்த சமங்கள் இருக்குது. ஆனா அந்த சமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1% இடம் கூட வரல. எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய சமூக கொடுமை. நான் தான் ஒரு சாபம் போட்ட மாதிரி பேசிட்டேன். அதுல ஒரு அதிமுக தோழர் வந்து வருத்தப்பட்டாரு. எனக்கு கோபம் இருந்து அதனால பேசினேன். மிகப்பெரிய கொடுமை. இந்த கொடுமைக்கு தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நீங்க மெப்புலையும் இருந்தீங்கன்னா தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற அந்த கொள்கையில சமூக நீதிக்காகவே அரசியல்ல வந்த ரவீந்திரன் துரைசாமி எப்படி விட்டுட்டு போவான்? எக்ஸ்ட்ராடினரியா அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ண தப்பு அவங்க. ஆனா மற்ற சமூகங்களை சாய்ஸ் சீமான் இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இது திமுக எடுத்துட்டு போட்டுமே இருக்கலாம். நான் மறுக்க வரலையே. ஸ்டாலினும் அந்த இடத்துக்குள்ள தன்னை பிளே பண்ண தானே செய்வார். நான் மறுக்க வரலையே. இல்ல நீங்க சீமானுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னதுனால கேட்க. சீமான் அந்த சமூகத்துக்காக இறங்கி சொல்றாரு. பறைய அடிச்சுதான் நிகழ்ச்சியை சொல்றாரு. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொல்லு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அரக்கோணம் இது ஆரணி தொகுதியில பாய்க்கலட்சுமின்னு ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிறுத்தி களமாடுறாரு. சட்டமன்ற தேர்தல்னா நிறைய போடுவேன்னு சொல்றாரு. முத வரும்போதே தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் ஒரு 25-30 தொகுதி கிட்ட போட்டாரு. அப்போ அவரோட அரசியல் என்னன்னா அடுத்த கட்ட அரசியல் அதிகாரம் பாய்ச்சலுங்கிறது அரசியல் அதிகாரத்தை அதிகம் அடிய துடைக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் பறையர், இழந்த செங்குந்தர், அடைய துடிக்கூடிய முத்தரையர், மீனவர், இழந்த வெள்ளாளர் இவங்களை ஒன்றிணைச்சுதான் தன்னோட அரசியலை பண்ண முடியும்னு அவர் போறாரு. இது அந்த சமூகங்கள் புரிஞ்சுக்கிட்டு சீமானை எம்பவர் பண்ணாருன்னா 2026 மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் அவர் செய்வார். சோ இந்த ரேகையை அவர் காட்டுறாருங்கிறதா உண்மை. நீங்க முதல்ல ஒரு 2வது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது ஸ்டாலினுக்கு எதிரி கட்சிகள் இல்லை, இப்போ அதுதான் சீமானுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க. அது ஏன் சீமானுக்கு அட்வான்டேஜாக இருக்கணும்? சீமான் ஒரு ஃபேண்டசியா இருக்கிறாரு, நல்ல வித்தியாசமா பேசுறாரு, என்டர்டெயின் பண்றாரு, வித்தியாசமான கேண்டிடேட்களை போட்டிருக்காரு. இது மக்கள் பார்வையில படுது. நீங்களே உங்க வெப்பு சார்பா ஒரு சர்வே எடுக்க போங்க சார். உடனே மக்கள் என்ன சொல்லுவான், என்னங்க போட்டியே இல்லை, ஏங்க நீங்க சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, சர்வேயாவது ஒண்ணாது, போட்டியே இல்லைங்கன்னு வார்த்தையை சொல்லுவான். திமுக தான் சாத்தியம். கண்டிப்பா அதான் சொல்றான். சும்மா நம்ம போட்டி இருக்கு நீ காட்டினா தானே ஊடகத்துல அது ஓடும், அதுக்காக தான் ஊடகங்கள் பண்ணி ஆகணும். அப்ப அடுத்த கட்டம் என்ன சொல்றான் மக்கள், சீமான் புதுசா வராருங்க, புதுசா பேசுறாருங்க. அவர் நிறைய விஷயங்கள் சீமான் பேச நிறைய விஷயங்கள் அவன் சொல்றான். சோ இந்த போட்டி இல்லாத ஒரு களம்ங்கிறது சீமானுக்கு சாதகமான களம். இது ஜெயலலிதா வீட்டுல படுத்துக்கிட்ட போது மதுரை மேற்குல விஜயகாந்த் 20% வாக்கு வந்தாரு. ஜெயலலிதா வீட்டுல படுத்துக்கிட்ட போது முடக்குறிச்சியில் அண்ணன் வைகோ 20% வாக்கிட்ட வந்தாரு. ஜெயலலிதா களத்தை கைவிட்ட போது டாக்டர் ஐயா நம்பர் 2 பொசிஷன்ல பெண்ணாயிரத்துல வந்தாரு. சோ இந்த மாதிரிப்பட்ட கலைஞர் ஃபைட் பண்ண முடியாம இருந்த போது வைகோ பெருந்துறையில 2வது இடத்துல வந்தாரு. சோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சாதகமான சூழல் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் போர்சி பண்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகம் ஃபுல்லா வந்துடலான்னு நான் கணக்கு போடுறேன். அதுக்கு பல காரணங்களை நான் அடுக்கிறேன், அவ்வளவுதான். அது ஒரு ஃபேண்டசியா கூட சீமானுக்கு பெரிய அளவுல ஓட்டு வரலாம், போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில. ஏன்னா அதிகார பலத்துக்கு முன்னாடி அதிமுகங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க, ஒன்னா நிற்பாங்க, ஃபைட் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட்ஸும் கடைசியில் சோர்ந்துருவாங்க, படுத்துருவாங்க. இதுதான் நடத்த போகுது. ஜெயிக்காதுன்னு தெரியுமா எல்லாத்துக்கும், மக்களே அதுதானே சொல்றாங்க. அப்போ சீமான் டக்குன்னு இன்னைக்கு மும்முனை போட்டிங்கிறதுல ரெகனைஸே பண்ணாத இடத்துல இருந்து சீமான் ஏறி வருவாப்புல. விஜயகாந்த் மதுரை மேற்குல வந்த மாதிரி தமிழக வர்றதுக்குள்ள ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் முன்னுதாரணங்களை வச்சு சொல்றேன். நீங்க திரும்ப சொல்றீங்க திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்பாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றீங்க. 3வது இடம் பாஜக அணிக்கா சீமானுக்கா? 3வது இடம் பாஜக அணி தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாமக இருக்காங்க, பாஜக இருக்காங்க, பன்னீர் தினகரன் இருக்காங்கனால அவங்களும் 3வது அணிக்கு மோடி பிரதமருங்கிறதுனால அவங்க தெளிவா தான் இருப்பாங்க. 3வது இடம் பாஜக அணி. சீமான் ரெட்டை இலக்கத்துல வந்துருவார். இந்த ரெட்டை இலக்கு மட்டும்தான் இப்போ சீமானுக்கு இலக்கா இருக்குமா? ரெட்டை இலக்கம்னா சிங்கிள் பார்ட்டியால வராரு. சிங்கிள் பார்ட்டியா ரெட்டை இலக்கத்துல வராருல. ஆனா மக்கள் இப்போ இந்த தேர்தலை சீமானை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இந்த தேர்தலை சீமான் நம்பது காரணமே எடப்பாடி பழனிசாமியின் தவறு தான். எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்காம
அண்ணாமலையும் அரவணைச்சுக்கிட்டு பாமக, தேமுதிக, கமலஹாசன், தினகரன் ஒரு பெரிய அணி கட்டமைச்சிருந்தா இன்னைக்குள்ள லெவலுக்கு ஒரு 15 MP சீட்டாவது வந்திருக்கும். அவரு அபகரிக்க முயற்சியில, பேராசையில பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு முக்குலத்தோர் எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு தென் கட்சியை வன்னியர் கட்சி வெள்ளாள கொண்ட கட்சியாட்டு சுருக்கிக்கிட்டு தென் பாஜக கிட்ட சீட்டு தராருல பாஜக கிட்ட பகிச்சுக்கிட்டு பாமகவை மதிக்காம விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி போய் கடைசியா பாமக அதை புரிஞ்சுக்கிட்டு கடுமையான வார்த்தையில அன்புமணி அடிச்சிருக்காரு. அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, தேவையில்லை, தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில பரிதவிச்சு நிற்கக்கூடியவர் ரொம்ப கீழே போவாரு. ஃபைட்டிங் கெப்பாசிட்டி அதிமுக கேண்டிடேட்டுக்கு இல்லைன்னு சொல்லும் போது அவங்களோட வாக்கு வலிமை டக்கு டக்கு டக்குனு மலமலமலன்னு குறையும். அது சீமானுக்கு லாபம் ஆகும். ஆனா ரெட்டையலுடைய மதிப்பு குறைஞ்சிருமா என்ன? குறைஞ்சிருச்ச. வெள்ளாள கொண்டிருக்கு 65% தங்களுக்கு லாபம் உள்ள ரெட்டாளி வெள்ளாள கொண்டு நினைச்ச மாதிரி நாயுடுவோ, செங்குந்தரோ, பறையரோ, அருந்ததிகளோ நினைக்கலையே. ஃபேக்ட் அதானே, நீங்க எடுத்து பாருங்க. நான் தான் நியூஸ் தொலைக்காட்சியில அரசியல் விமர்சகர்களின் அலப்பறன்னு என்ன போட்டாங்க. வர்றையா, நான் இதை ப்ரூவ் பண்றேன், வாங்க, யாராவது சிவி சண்முகம் வரட்டால் அவருக்கு ஆள் வரட்டு, நான் நிரூபிக்கிறேன். உண்மை என் பக்கத்துல இருக்குது, அதைத்தான் நான் ஓங்கி அடிக்கிறேன். ரெட்டலிக்கு மதிப்பு என்னதான் குறைஞ்ச போதில்லை. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு 18-20% ரெட்டலிக்குன்னு மரியாதை இருக்குல்ல. 18% வரை அதிமுக அணி வரலாம். அதை 15க்கு ஆக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறைவா தான் இருக்குது. ஏன்னா அவர் ஆளை கூட்டி வச்சுட்டு பேசுறாரு. கொங்குலையாவது மக்களை சந்திச்சு பேசுவாருன்னு நினைக்கிறேன். அங்க சவுத்துல மக்களை சந்திக்க அவர் போனாருன்னா முக்குலத்தோர் கோபத்தை காட்டி அது அசிங்கமாயிரும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதனால ஆட்களை கூட்டி கொண்டு வச்சு அவர் பேசுறாரு. ஆனா இந்த நோக்கம் சீமானுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க இயல்பா கூடுற கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க. பல்வேறு இடங்களில் பேசுறாரு, மேடைகளில் பேசுறாரு, ஒரு வாகனங்களில் பேசுறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல பெரிய கட்சிகளோட மோதிர, ஏன்னா முக்கியமான தேர்தல் அவருக்குமே. நீங்க டபுள் ஜெட்னு சொன்னாலும் கூட டபுள் ஜெட் போகலை அப்படின்னா அவரும் அடுத்த தேர்தலில் கூட்டணி பத்தி யோசிக்கிறோமோ அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார் இல்லையா? கூட்டணி பற்றி யோசிக்க மாட்டார். இப்பவே சொல்லிட்டாரு, 150 26 வயசு உள்ள இளைஞர்கள், இளம் பெண்களும் 150 பேர் போடுவேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நான் டூ ஆர் டைன்னு தான் பேசுறாரு. நீங்க மற்றவங்க மாதிரி கணக்கு போடாதீங்க. போக மாட்டாருன்னு நான் உறுதியா இருக்கேங்க. அது மட்டும் இல்ல, ஜம்பா அவர்களையும் உறுதியா இருக்கிறேன். கூட்டணி போக மாட்டாருன்னு உறுதியா இருக்கிறேன். இதுவரை நான் அவரை பற்றி சொன்ன எதுவுமே தப்பா இல்லைங்க. இதுவரை தப்பா இல்லை, இதுவும் தப்பாகாது. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் 3வது வரும்னு சொன்னேன். அண்ணாமலை உழைப்பு, டெல்லி ரிசோர்சஸ் 3வது வரும்னு சொன்னேன். இது கோயில்பட்டியில தினகரன் போட்டியாளர், கோயம்புத்தூர்ல கமலஹாசன் போட்டியாளர், திருவொற்றியூர்ல சீமான் 3வது தான் போவாருன்னு பார்த்தா தெரியும். இப்ப ரெட்டலக்கத்துல சீமான் வர்றாருன்னா எனக்கு தூத்துக்குடி கூட்டம் பார்த்தாச்சு, விளாத்திக்குளம் கூட்டம் பார்த்தாச்சு, விருதுநகர் கூட்டம் பார்த்தாச்சு. விருதுநகர்ல செகண்ட் லெவல் லீடர் சசிகலாவை ப்ரொஜெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வாக்கு வங்கிங்கிறது இசை மதிவாணன் அந்த கூட்டம் பார்த்தேன். எல்லா இதையும் பார்க்கும்போது நமக்கு அதை தன்மையை பார்க்கும்போது கண்டிப்பா இதுவரை இல்லாத கூட்டம் சீமானுக்கு வருது. ஸோ 7ல இருந்தவர் ரெட்டை இலக்கத்துக்கு போயிடுவாருன்னு நான் என்னோட கணிப்பை சொல்றேன். டைட் ஃபைட் இருந்ததுன்னா ஒரு இடையில சிக்கல் வரலாம். அது எடப்பாடி பழனிசாமி அந்த சாதகத்தை சீமானுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. 2021 கூட நீங்க கரெக்டா பாருங்க, சீமான் 3.8 இருந்தார், கமலஹாசன் 3.7 இருந்தார், தினகரன் 5.5 இருந்தார், சீமான் 6.8க்கு போயிட்டாரு. அவங்க 2.2 ஏன் போனாங்கன்னா அவங்க சொதப்பல் கூட்டணி வச்சாங்க. 60 சீட்டு தேமுதிகவுக்கு தினகரன் கொடுத்தாரு. 214 அவர் நின்றுக்கலாம். ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கர்ல தோக்கடிச்சவர். 60 சீட்டு நிற்கும் போதே அவர் சீரியஸ் கண்டெண்டர் இல்லைன்னு கொடுக்கும் போதே சீரியஸ் கண்டெண்டர் இல்லைன்னு தன்னை தாழ்த்துக்கிறாரு. கமலஹாசன் சரத்குமாருக்கு போய் 40 சீட்டு கொடுப்பார். என்னங்க அது இந்த ஒரு கேலி கூத்தான அலையன்ஸ். 2.5% போயிட்டாரு. அவரும் 214 ஃபைட் பண்ணியிருப்பாருன்னா ஏறி இருப்பாரு. தினகரனும் 214 நின்று ஃபைட் பண்ணிருப்பாரு, ஏறி இருப்பாப்புல. ஆனா 2 பேரும் கீழே இறங்கி சீமானுக்கு அந்த ஏர்முகத்தை கொடுத்துட்டாங்க. சீமான் சீரியஸா நின்னாரு. அவரு விக்கிரவாண்டி இடத்தேர்ல ஃபைட் பண்ணாரு, நாங்குநேரி இடத்தேர்ல ஃபைட் பண்ணாரு, வெள்ளூர் இடத்தேர்ல ஃபைட் பண்ணாரு, குடியாத்தத்துல ஃபைட் பண்ணாரு, ஆம்பூர்ல ஃபைட் பண்ணாரு, 5 இடத்தேர்ல ஃபைட் பண்ணாரு. கமலஹாசன் தினகரன் 5 இடத்தேர்லுக்கு வரல. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையே இது ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டு இருக்கிறார். அண்ணாமலை நின்றுக்கணுங்க. நான் ரிஷி கூட போய் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்காரு நின்னுங்கன்னு சொன்னேன். நிக்கல அண்ணாமலை நிக்கலன்னா பாஜக நிக்க உடல்ல. அந்த கட்சியோட தன்மை அது, நேஷனல் பார்ட்டி. சீமான் ஈரோடு கிழக்குல நிற்கும் போது அவரு தான் மாற்றுங்கிற சீரியஸான மாற்றுங்கிற இமேஜ் அவருக்கு கிடைக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்க ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி.